ஹாய் ஹலோ இன்னைக்கு நான் வீடியோவில் வந்து வீட்லேயே ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ் டைமில் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ராகி கேஷ்யூ லட்டு. ராகியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ரொம்ப நல்ல அயன் சத்து ஃபைபர் எல்லாமே நல்லா இருக்குது. அது கூட நான் வந்து முந்திரி சேர்க்க போகிறேன். முந்திரி இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பாதாம் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அந்த நெய் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் முந்திரி, நீங்கள் இதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி பாதாம் இல்லைனா வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அந்த முந்திரியை வந்து ஸ்லோவில் வச்சு நம்ம வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு குட்டியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே நெய்யில் 1/4 கப் ராகி மாவு போட்டு ரொம்ப ஸ்லோவில் வச்சு கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு கொஞ்சம் நல்ல மணமாக வரும். அந்த டைம் வரைக்கும் வந்து நம்ம இதை ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 to 4 மினிட்ஸில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு அந்த நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வந்து அதை வந்து சூடு ஆற வச்சுட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்து வச்சிருக்க ராகியை நான் அதில் சேர்த்துக்கிறேன். ராகி கூடவே நம்ம பொன்னிறமாக வறுத்து வச்சிருக்க அந்த முந்திரியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அது கூட நான் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சு இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதுல 1/4 கப்புக்கு பாதி வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்க 1/4 கப்பு மாவு எடுத்தீங்கன்னா அதுல பாதி வெல்லம் சேர்த்தா போதும். அந்த வெல்லத்தையும் அதுல போட்டு இன்னொரு வாட்டி நம்ம நல்லா அரைச்சிக்கிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும். அந்த வெல்லம்லாம் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பவுல்ல வந்து நம்ம அதை கொட்டிக்கலாம். அந்த பவுல்ல அதை போட்டுட்டு இதை வந்து உருண்டை பிடிக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமா நெய்யை வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன், இன்னைக்கு நான் வந்து 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து அதிகமா நெய் தேவைப்படாது, ஏன்னா நமக்கு ஏற்கனவே வெல்லம் முந்திரியில வந்து கொஞ்சம் ஈரப்பதம் வரும். அதனால 2 ஸ்பூன் நெய் விட்டாலே போதும். நார்மலா வந்து பெரிய லட்டு மாதிரி கொஞ்சம் பெருசா பிடிப்பாங்க. நான் இது குழந்தைக்குன்றதுனால சின்னதா வந்து லட்டு பிடிச்சிருக்கேன். ஸோ அவங்களால இதை டக்குன்னு ஒரு வாயில போட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பச்சை பருப்பு லட்டு. அதுக்காக நான் ஒரு சின்ன ஃப்ரையிங் பேன்ல 1/4 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அது ஸ்லோல வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை பருப்புல வந்து நமக்கு ரொம்ப நல்ல சத்துலாம் இருக்கு, ரொம்ப நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. அதனால இதை குழந்தைங்க தினமுமே ஒரு லட்டு இதை சாப்பிட்டாங்கனாலே போதும், அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், நல்ல உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இதுல கிடைக்கும். இந்த மாதிரி கைவிடாம வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோலியே வச்சு பண்ணுங்க, அப்பதான் வந்து அது கருகாம இருக்கும். ஸ்லோலியே வச்சு ஒரு 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அது ஈஸியா வந்து நிறம் மாறி இந்த மாதிரி வந்துடும். இப்ப அந்த பச்சை கலர் எல்லாம் மாறி நல்லா நமக்கு வறுபட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல இது கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பொடியா அரைச்சு எடுத்துப்போம். உங்களுக்கு கொஞ்சம் பொடியா ரொம்ப நைஸா வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து நல்லா நைஸா அரைச்சிருக்கேன். இதுல நீங்க 1/4 கப்பு பருப்பு எடுத்தீங்கன்னா அதுல பாதி வெல்லம் சேர்த்து ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டு திருப்பி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு சின்ன பவுல்ல நீங்க அதை மாத்திக்கிட்டு நெய், இதுல கொஞ்சம் பைத்தம்பருப்பு வெல்லம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு கலரி அது பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நீங்க வந்து நெய் விட்டுக்கலாம். எனக்கு இன்னைக்கு 3 ஸ்பூன்லயே வந்து அது லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்தாச்சு. இதை வந்து குட்டி குட்டியா நீங்க வந்து லட்டு பிடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 1 வீக்ல இருந்து 10 டேஸ் வரைக்கும் தாராளமா நல்லா இருக்கும். நார்மலா இந்த மாதிரி பெரிய லட்டு பிடிச்சாலும் ஓகே,
குழந்தைங்களுக்குன்றதுனால நீங்க வந்து அதை குட்டி குட்டியா மாத்திக்கலாம். பெரியவங்களுக்குன்னா நீங்க இந்த மாதிரி பெரிய லட்டு கூட கொடுத்துக்கலாம். குட்டி பசங்கன்னும் போது கொஞ்சம் சின்ன சின்னதா பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரே வாயில அதை ஈஸியா போட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். பெரிய லட்டா கொடுத்தீங்கன்னா அவங்க கீழெல்லாம் இறைச்சிருவாங்க கடிக்கும் போது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே வாயில உள்ள போட்டு எதுவும் இறையாம நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரெட் அவல் சாக்லேட் லட்டு. நான் வந்து இன்னைக்கு 1/4 கப் ரெட் அவல் எடுத்திருக்கேன். அது கூட டேட்ஸும் சாக்லேட் பவுடரும் போட்டு இன்னைக்கு லட்டு செய்ய போறேன். இந்த அவலை வந்து ஸ்லோல வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கோங்க. அதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 4-5 பேரிச்சம்பழத்தை போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. அது கூடவே இந்த வறுத்து வச்சிருக்க அவளையும் சேர்த்து 1 ஸ்பூன் சாக்லேட் பவுடர். சாக்லேட் பவுடர் ஆப்ஷன் தான், இது இல்லைனாலும் நீங்க விட்டுறலாம். சாக்லேட் பவுடர் இல்லைன்னா சாக்லேட் இருந்துச்சுன்னா கூட நீங்க வந்து ஒரு சின்ன பீஸ் அதில் போட்டு அரைச்சிக்கலாம். அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பவுல்ல மாத்திக்கிட்டு இதுக்கு எவ்வளோ நெய் விட்டு உங்களுக்கு பிடிக்கிற பதத்துக்கு வர அளவுக்கு நீங்க விட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா பிசைஞ்சா இந்த மாதிரி இருக்கிற பதத்துக்கு வந்துடும். அப்போ வந்து குட்டி குட்டியா லட்டு மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா அவல், டேட்ஸ், அதுக்கப்புறம் சாக்லேட் பவுடரை வச்சு டேஸ்டியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. என் பையனுக்கு இந்த வீக்குக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான். அவர் ஈவினிங்ல பவுல்ல போட்டு கொடுத்தேன். அவன் வந்து ஒவ்வொன்றுமே கரெக்டா அழகா டேஸ்ட் பண்ணி அவனுக்கு பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நீங்க ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வந்து வீட்லயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். வீட்ல இருக்க சாதாரண இன்கிரீடியன்ஸை வச்சு நீங்க இதை பண்ணிடலாம். இதை நீங்க வந்து ஒரு பாக்ஸ்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா குழந்தைங்க விளையாடும் போது போயிட்டு வந்து அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ஈவினிங்ல அவங்க பசிக்குதுன்னு வரும்போது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே வந்து இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸ்ல இருந்து கிடைச்சிரும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாரும் வீட்லயே ட்ரை பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.